மனமுடைந்தவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் தாங்க நம் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். பாருங்க, ஒரு விதவை அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன் அழ? ஏன் ஒரு கண்ணுல தண்ணி வரும்? துக்கம் இருந்தாதான் கண்ணீர் வரும், வேதனை இருந்தாதான் கண்ணீர் வரும், போராட்டம் இருந்தாதான் அழுவாங்க. மன கசந்து நொட்டைந்து போயிருக்கிற நேரத்துல அந்த கண்ணீரோடு ஒரு தாயார் அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த அழுகையை எத்தனையோ பேர் பார்த்திருப்பாங்க. ஏன் அழுறாங்க என்றால் கணவர் மரித்து போயிட்டாருங்க. கணவர் மரித்து போயிட்டாரு. அவங்க ஒரு விதவையாய் காணப்படுகிறாங்க. அந்த விதவைக்கு இருந்த ஒரே ஒரு மகன், ஒரே மகன். அந்த மகனும் மரித்து போயிடுறான். அந்த தாயுடைய உள்ளம் எப்படி உடைந்து போயிருக்கும்? அந்த தாயுடைய இதயம் எப்படி நொறுங்கி போயிருக்கும்? அந்த தாயினுடைய இதயம் கசந்து போயிருக்கும். எத்தனையோ பேர் ஆறுதல் சொல்லி இருக்கலாம், எத்தனையோ பேர் அன்பு காட்டி இருக்கலாம். அதுலலாம் கிடைக்கல பலன், அதுலலாம் கிடைக்கல சமாதானம். ஆனாலும் அந்த தாயார் அழுது கொண்டே இருக்காங்க. அந்த தாயார் அழுது கொண்டே இருக்கிறாங்க. கண்ணீர் வந்து கொண்டே இருக்கு. இந்த கண்ணீர் வந்து கொண்டிருக்கிற வேலையில பிள்ளைகள் அப்படியே உட்காருங்க, டிஸ்டர்ப் செய்யக்கூடாது. பெரியவங்க உட்காருங்க, யாரும் பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தை சொல்லணும். அழுது கொண்டிருக்கிற வேலையில இயேசு தேடி வராருங்க. இயேசு தேடி வராருங்க. இயேசு தேடி வந்து, மகளே அழாதே. ஏன்? அவர் முதல் பார்த்தது அந்த கண்கள்ல வருகிற தண்ணீர் அல்ல தேவ பிள்ளைகளே, நொறுங்கி போய் இருக்கிற அந்த இதயத்தை கர்த்தர் பார்த்தார். மனுஷர் மேல் முகத்தை மாற்றம் தான் பார்க்க முடியும், ஆனா தேவனும் உள்ளத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாம். இன்னைக்கு எத்தனை பேர் அழையோட வந்திருக்கீங்க? எத்தனை பேர் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க? என் இதயத்துல என்ன யாருக்கு தெரியும் என்று கலங்கி இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், உன் இதயத்தை பார்க்கிற நான் உன்னோட இருக்கிறேன். உன் துக்கத்தை பார்க்கிற தேவன் நான் உன்னோட இருக்கிறேன். அந்த மகளை பார்த்த உடனே மகளே அழாதே என்று சொல்லி வேகமாய் போய் அந்த பாடையை தொட்டார். அழாதே என்று சொல்லி அந்த எதற்காக அழுறாங்க, அந்த இதயத்துல என்ன இருக்குது என்று தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த அம்மா எதற்காக அழுறாங்க என்று சொல்லி ஆண்டவராகிய இரட்சகர் பாருங்க அந்த இடத்துல போயிட்டு கேட்கல, ஏமா அழுறீங்க, ஏமா அழுதுட்டு இருக்கிறீங்க, என்ன விஷயம், என்ன நடந்துச்சு? ஏன்? கர்த்தர் கேட்கல. என்ன பண்ணலீங்க? என்ன பண்ணலீங்க? சொல்லுங்களேன். கேட்கல. ஏனா அவர் நொறுங்குண்ட இதயத்தை பார்க்கிற தேவனாய் காணப்பட்டார். அந்த அம்மா இதயத்துல என்ன வலின்னு அப்பா பார்த்தாருங்க. இன்றைக்கு உங்க இதயத்துல என்ன வலி, என்ன துக்கம், ஏன் கண்ணீர்? கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவன். உடனடியாக போய் அந்த பாடையை தொட்ட உடனே அந்த மரித்து போயிருந்த மகன் எழுந்து உட்கார்றான். எழுந்து உட்கார்ந்துட்டாங்க. ஜீவன் போயிடுச்சுங்க. ஆனா ஜீவன் கொடுக்கிற இயேசு அந்த இடத்துல வந்தார். இன்றைக்கு உங்க உள்ளத்துல ஜீவன் கொடுக்கிற இயேசு உங்களுக்குள்ள காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமா? இப்படிதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய இதயத்தை பார்க்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த தேவன் தான் இன்றும் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இரட்சகர் தான் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். நொறுங்குண்ட இதயமே உன்னை நான் தேற்றுகிறேன். உடைந்த பாத்திரமே உன்னை நான் சிரிப்படுத்துறேன். அழுதிருக்கிற தேவச்சனமே உன் கண்ணீரை துடைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். சில சமயங்கள்ல போராட்டம் வருவது நன்மைக்காக தான் நம்ம சொல்லணும். சோதனையை நம்ம சகித்துக் கொள்ளணும். நீ பாக்கியவான் என்று சொல்றாருங்க ஆண்டவர். அதுதான் வேதம் சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:4 வாசிக்கலாம்.
Matthew chapter 5:4. Thank you Jesus. 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, யார் பாக்கியவானா? துயரப்படுகிறவர்கள். நம்மள துயரப்படுறோம்ல, ஆமென். எத்தனை பேரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். துயரம் இல்லாத மனுஷனே கிடையாது, இல்லீங்களா? நம்ம துயரப்படுறோம், கர்த்தருக்கு என்ன சொல்லணும்? நன்றி சொல்லுங்க. அப்பா, நான் துயரப்படுறேன், உமக்கு நன்றி. குடும்பத்துல துயரப்படுறேன், வேலை மேல துயரப்படுறேன், சபையில துயரப்படுறேன், வாழ்க்கையில துயரப்படுறேன், என் சொந்தத்துல துயரப்படுறேன், என் உடன் பிறப்புல நான் துயரப்படுறேன். நான் பாக்கியவான், ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆமென். நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்று கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லக்கூடிய தன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். மீண்டும் ஒரு தடவை வாசிப்போம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்னங்க? ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான். அவர்கள் ஆறுதல் ஒரு அடைவார்கள். கண்ணீரோட இருக்கிற மனுஷனுடைய கண்ணீரை துடைப்பதுதான் நல்லது. ஆனா வேதம் சொல்லப்பட்டிருக்க பாருங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் என்ன ஆறாங்களா? ஆறுதல் அடைவார்கள். ஆறுதல் அடைவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதை நடக்கும் போதெல்லாம் கனிப்பான நீருற்றாய். மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதை நடக்கும் போதெல்லாம் கனிப்பான நீருற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். எல்லாரும் பாடலாமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இன்பத்தை கண்டாங்க அந்த தாய். என்ன பண்ணாங்க? இன்பத்தை அந்த இன்பத்தை கண்டாங்க. இங்க துயரப்பட்டிருந்தாங்க, இதயத்தில் அநேக பாரம் இருந்துச்சு, அழுது கொண்டிருந்தாங்க. அந்த ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆமென். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இன்றைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே ஆறுதல் அடைய இயேசுவோடு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆறுதல் அடைய கர்த்தர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார் தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம் இரட்சகராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம பராக்கிரமசாலியாய் காணப்படுகிறார். அவர் இதயத்தை பார்க்கிறார், அந்த நொறுங்குண்ட இதயத்தை பார்க்கிறார். அந்த நொறுங்கி போயிருக்கிற அந்த இதயத்தை காண்கிற தேவனுங்க. அவர் ஆறுதல் படுத்துகிற சர்வ வல்லவராய் காண